நீங்க கண்ணீர் விடுறதுக்கு காரணம் எனக்கு நல்லா புரியுது. வயசுக்கு வந்த பல பெண்களுக்கு வாழ்க்கை தந்திருக்கு. ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் என்ன ஆகுமோன்னு தானே கலங்குறேன். உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது பார்வதி அம்மா. நான் கொடுத்த வாக்குறுதிக்கு இன்னைக்குதான் சோதனை வந்திருக்கு. அந்த சோதனையை நான் ஜெயிக்கிறதுக்கு அந்த அம்மன் தான் எனக்கு சக்தி கொடுக்கணும். அம்மா தாயே ஈஸ்வரி. ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர் காதலிச்சா அவங்க 2 பேர் கையிலையும் பச்சையை குத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிற இந்த கிராமத்து முடிவை நான் வரவேற்கிறேன். அக்கறையில படிச்சுட்டு இருந்த சீதாவை நம்ம கரும்பு காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானே இந்த கந்தசாமி காதலிச்சான். அவங்க 2 பேருக்கும் ஊர் கட்டுமானத்தோட கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். இதனால என்ன நடக்க போகுது கேளுங்க. ஜாதி வர பேரம், வரதட்சணை கொடுமை இதெல்லாம் ஒழியறதுக்கு ஒரு நல்ல வழியை வகுக்க போகுது. இந்த நல்ல நேரத்துல தம்பதியருக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். பொண்ணுக்கு புடவையும் தாலியும், மாப்பிள்ளைக்கு வேட்டியும் சட்டையும் நாயே சொந்த செலவுலயே வாங்கி தரதான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் பெரிய பண்ணதான். அடுத்த பஞ்சாயத்து சம்பந்தமா நம்ம ஓடக்கார முத்துவ முன்னால வர சொல்லுங்க. என்ன நான் அவனை எடுக்கலான்னு பார்த்தேன், அவனே இங்க வந்து நிக்கிறான். இதுலயோ வகையா மாட்டிக்கிறான் போட்டு. இந்த பஞ்சாயத்தோட நம்ம பஞ்சாயத்தையும் சேர்த்து அவன் கதையை முடிச்சிடறேன். நல்லா கேளுங்க. நம்ம முத்து பாடுறதை கேட்டு உங்க மக சிவந்தி அவனை விரும்புறான். அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்க முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர் சம்பிரதாயப்படி பஞ்சாயத்து கூடி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். என்ன சொல்றீங்க? படகுத்துறையில அவங்க 2 பேரும் கையும் களவுமா பிடிபட்டுட்டாங்க. போன பௌர்ணமி பஞ்சாயத்துல நம்ம ஊர் சம்பிரதாயப்படி அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கையில பச்சை கூட குத்திட்டோம். நான் ஊர்ல இல்லாதப்ப என் வீட்டு கல்யாணத்தை தீர்மானிக்க நீங்க யாருயா? சிவி சிங்காரிச்சு மணவரல உட்கார வச்சு மூக்கறுத்த மாதிரி என் வரலாலேயே என் கண்ணை குத்த பாக்குறீங்களா? அது நிச்சயமா நடக்காது. அப்படி சொல்லுங்க மாமா. தூங்குறவன் துறையில கை திருச்ச மாதிரி மாமா சிங்கப்பூர் போயிருந்தப்ப அத்தையை மிரட்டி ஏமாத்தி உறுதிமொழி வாங்கிட்டு ஆட்டம் ஆடுறீங்க. ஆட்டம் இதே நம்ம ஊர் கௌரவ பிரச்சனை. கௌரவத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க செஞ்சதுதான் கௌரவமா? 100 ஏக்கரா நிலத்துக்கு சொந்தக்காரன் சேதராமம் பண்ணேன். நான் நினைச்சா இந்த பூஞ்சோலியை விலைக்கு வாங்கிடுவேன். கோடீஸ்வரனோட கைகுலுக்கி வியாபாரம் பேசுறவன் நானு. இந்த பிச்சைக்கார பையில மருமகரா ஏத்துக்கிறதுக்கு என் மனசு என்னைக்குமே இடம் கொடுக்காது. நல்லா இருக்குதே நியாயம். ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா. ஊருக்கு உபதேசம் செய்யற இது அவரு பொண்ணை காதலிக்கிறதை ஏன் வேண்டான்னு சொல்றாரு? வாக்கு சுத்தம் இல்லாத மனுஷன் எல்லாம் ஊரு போக்குவரத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்கு? நான் வசதி உள்ளவதா, ஆனா வசதி இல்லாத ஒரு ஏழை பொண்ணு மருமகளா ஏத்துக்கலையா? இத பாருங்க, நான் இந்த ஊரு கட்டுமானத்தை மதிச்சு நடக்கிற மாதிரி அந்த மனுஷனும் மதிச்சு நடக்கணும்னு சொல்லுங்க ஐயா. என்ன பயமுறுத்துறீங்களா? இந்த பெரிய பண்ணையை யாராலையும் பயமுறுத்த முடியாது. இருக்கிறானே கரும்பு தோட்ட கந்தசாமி, இவன் யாருன்னு நமக்கு தெரியும். இவங்க அப்பா அம்மா யாருன்னு நமக்கு தெரியும். இவன் பின்னணி என்னங்கிறது நமக்கு தெரியும். இவன் கடைசி வரைக்கும் தான் பொண்டாட்டியை வச்சு காப்பாத்துவாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஓடக்காரன், அவன் பேரு என்ன, அவன் ஊரு என்ன, அவங்க அப்பா அம்மா யாருன்னு ஏதாவது உங்களை யாராவது சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு அனாதைக்கு, ஏமாத்துக்காரனுக்கு என் பொண்ணை நான் கொடுக்க முடியாது. நிறுத்தியா? யாரையா ஏமாத்துக்காரன்? இக்கரையில இருக்கிற ஜனங்களை என் உழைப்ப தானமா கொடுத்து அக்கறைக்கு கொண்டு போய் விடுறேனே நானா ஏமாத்துக்காரன்? இல்லாதவங்க வாட்டி வளைச்சு ஏழை ஜனங்களோட நிலத்தை எழுதி வாங்கிட்டு பெரிய பணக்காரன நிக்கிறியே, நீதான் ஏமாத்துக்காரன். இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அனாதன் சொல்றானே இந்த பெரிய மனுஷன், அதுக்கு காரணமே இவன் தான். நான் எங்க இருந்தோ வந்தவல்ல, இந்த புண்ணிய பூமியில தான் பிறந்தவன். இந்த பூஞ்சோல கிராமத்து சொந்தக்காரன் தான். நானும் இந்த ஊர் தான். ஆமா, செத்து போனாங்களே முத்து பேச்சு, அவங்களோட மகன் தான் நான். செத்து போனாங்களே முத்து பேச்சு,
அவங்களோட மகன் தான்டா. தானே தந்தனா தானே தந்தனா தானே தந்தனா ஓடக்கார பாட்டு உள்ளத்தை வட்டம் போடும் ஓட நீர காத்து முரசிய தாளம் போடும் காதோட கேட்டுக்கோ நெஞ்சோட போட்டுக்கோ மானே மலை தேனே ஓடக்கார பாட்டு உள்ளத்தை வட்டம் போடும் யாரும் உள்ள நுழையக்கூடாது. நல்ல காரியம் முடிஞ்சு மறுவீடு வர நேரத்துல அநியாயமா தடுக்காதீங்க. கடன் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும்டா எது அநியாயம்னு. பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னேன், சரி சந்தோஷம்னு. கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு பணத்தை கொடுக்குறேன்னு, அதுக்கும் சரின்னு. இப்ப மறுவீடு பார்க்க வந்து நிக்கிற. குழந்தை குட்டியெல்லாம் பத்ததுக்கு அப்புறமா தான் பணத்தை திருப்பி கொடுக்க போறியா என்ன? வட்டிக்கு பணம் கொடுக்கறவன் வறுமையை மதிச்சா அவன் துட்டுக்கு தாண்டா கேடு வரும். என் பொறுமையை சோதிக்காத. பணத்தை திருப்பி கொடுக்க போறியா இல்லையா? ஐயா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நீங்க இந்த நேரத்துல இப்படி தகராறு பண்ணீங்கன்னா நான் வந்த நேரம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன வாழ வெட்டி ஆக்கிடுவாங்க. எழுதுரு எழுதுரு எழுதுரு. கருப்பா இருந்தாலும் அழகாவே இருக்க. உன் பொறுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனசுக்கு பிடிச்சிருந்தா என்ன ஆகணும்? பப்பாட்டி ஆகணும். நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அவ்வளவுதான். ஐயா, என்ன விட்டுடுங்க. பண்ண மரியாதை அந்த பொண்ணு மேல இருந்து கையெடு. இல்லன்னா தொட்ட கைய வெட்டி எரிஞ்சிடுவேன். என்னை ஏத்துக்கிட்டு நீ உயிரோட இருப்ப? எந்த எதிர்ப்பு வந்தாலும் சந்திக்கிறவன் தாண்டா இந்த கதிரவன். டேய், இவன் ரொம்ப பேசுறான். அடிச்சு க்ளோஸ் பண்ணுங்கடா.